உன்கிட்ட எப்போ பேசினாலும் வந்து காசிப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீ வந்து எப்போ பார்த்தாலும் அவன் எப்படி, இவன் எப்படி அப்படிங்கிற மாரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி இப்போ கமருதீனும், விஜய் பார்வதியும் குட்டி கிளாஷு. ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. அதேமாரி திரும்பவும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இப்போ அந்த மாரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னாச்சு அப்படின்னா, இப்போது கமருதீன் வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த மாரி எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. அவங்க இது பண்ணுறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஜாலியாவே வந்து பேச மாட்டேங்கிற என்கிட்ட அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொல்ல, ஏன்டா அப்படி சொல்ற? கம்முன்ட்றா அப்படின்லாம் சொல்லாதடா அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னை பற்றி நீ திரும்ப திரும்ப நீ ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாரி பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாரி வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. இல்ல நீ உனக்கு அப்படி தான் தோணுச்சுன்னா நீ தனியா ப்ளே பண்ணு. நான் தனியா ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றத வந்து நீ மாத்திக்கலாம். ஆனா நீ மாத்திக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாரியும் ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாரு. ஸோ என் கேமெல்லாம் அப்படி கிடையாது. நான் வந்து நான் பின்னாடிலாம் பேசணுன்லாம் வந்து நினைக்க மாட்டேன். நானும் கானா வினோத்தெல்லாம் வந்து ஒரே மாரி தான் அப்படிங்கிற மாரி அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து கமருதீன்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? ட்ரையாங்கிள எதுக்கு கட் பண்ண? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து எதுக்காக கட் பண்ண? எனக்கு ஒரு ரீசன் தெரியணும் அப்படின்னு கேட்டதுக்கு, அவரோட ரீசன் வந்து நான் உனக்காக தான் அத கட் பண்ணேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சண்டை போட்டா வந்து நான் உன்கிட்ட சண்டை போட்டா அவகிட்ட போய் பேசுவேன் தான். அது எதுக்காக பேசுவேன்னா, அவ எப்பயும் ஜாலியா பேசுவா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பேசினேன். எனக்கு வந்து இப்போ உன் கூடயே இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நீ எப்போ பார்த்தாலும் காசிப் பேசிட்டு இருக்க. நானும் அதே மாரி காசிப் பேசினேன் அப்படின்னா, நான் அவங்க கூட சேர்ந்து நானும் பேச ஆரம்பிச்சுடுறேன். ஸோ இந்த மாரி பசங்க காசிப் பேசினா வந்து அது நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு யோசிச்சுட்ருக்கேன். கவின் இந்த மாரி ஹீரோ ஆகணும்னுட்டு. இப்போ கவின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பிக் பாஸ்ல இருந்தபோது இந்த மாரி காசிப்லாம் வந்து பேசியிருக்க மாட்டாரு. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த மாரி காசிப் பேசலாம் விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னோனே, அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. "டேய் நீ ஏன்டா இப்படியெல்லாம் சொல்ற? தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதடா. என்னை பத்தி ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டே இருக்க. நீ எதுவும் சொல்லாத. என்னை பத்தி சைலன்ட்டா இரு" அப்படிங்கிற மாரி ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து போயிட்டுருக்கு. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.